வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 456 நாட்களாகிறது. நாம் தற்போது பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் மதியம் 2 மணி பாலஸ்தீன் நேரத்தில் பாலஸ்தீனில். நாம் கடந்த காணொளியில் பல தகவல்களை பேசியிருந்தோம். எப்படி குர்தி மக்களுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலியர்களே வேலை செய்கிறார்கள், சிரியா உள்ளே இப்படியான சூழ்நிலை இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். அதேபோல் காசாவுக்கு உள்ளே இருக்கும் தகவல்களையும் நாம் பகிர்ந்திருந்தோம். அதில் பல தோழர்கள் வெவ்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக ஒரு கேள்வியும் இரண்டு நமக்கு அதாவது நாம் கூறும் கருத்துக்கு எதிரான இரு கருத்துக்களும் வந்திருந்தன. அதையும் நாம் இன்று பேசிவிடுவோம் என்று நினைத்தோம். அதற்கு தான் இந்த நேரம் ஒதுக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எப்பவும் பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே பதில் சொல்லி. நம்ம தோழர்கள் கேட்டிருக்கிறாங்க. சரி, எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸுக்கு இன்னைக்கு பேசிடுவோம். நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். முதல்ல வந்து முய்பல் தோழர் அவர் தான் வந்து தொடர்ந்து நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிறவரு. அவரோட இதுல இருந்து போயிடுவோம். I think it should be 30% of world Alavite population in Turkey and it is not 30% of Turkey population in Alavite. அதாவது என்னன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய அலாவைட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா துருக்கியில இருந்து நாங்க கிளம்பி வருவோம் அப்படின்னு அங்க இருக்க மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே ஒரு 30% இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா அது இன்னும் பெருசா தான் மாறும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்குதான் அந்த தொல்லை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதை நீங்க முழுசா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட. படிச்சேன் தோழர். தோழர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது அலவைட் மக்கள் வந்து சிரியாவில தான் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, துருக்கியில வந்து அவ்வளவு மக்கள் கிடையாது. அது ஒருவேளை வந்து அலவைட் ஒட்டுமொத்த அலவைட் மக்களுடைய ஒரு 30% துருக்கியில இருக்கிறதா சொல்லலாமே தவிர இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொன்னோம்னா அது ரொம்ப கான்டாக்ஸ்டே வந்து மாறும். அதனுடைய விளைவுங்கிறது வெவ்வேறு. அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோழர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த தகவல்ங்கிறது என்னன்னா, அலவைட் சமூகம்ங்கிறது துருக்கிக்குள்ள துருக்கி மொழி பேசக்கூடிய அலவைட் சமூகம். இது வந்து எப்படின்னா, நீங்க மத ரீதியா அலாவிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய துருக்கிய மக்கள். இப்போ சிரியால இருக்கக்கூடிய அந்த செக்ட்டுங்கிறது அலாவி செக்ட்டுங்கிறது அரபி பேசக்கூடிய அலாவி செக்ட். ஆனா துருக்கிக்குள்ள துருக்கி மொழி பேசக்கூடிய அலாவி செக்டும் இருக்கு. ஸோ இந்த துருக்கி மொழி பேசக்கூடிய அலாவி செக்ட் வந்து உங்களுக்கு டெமோகிராஃபி பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா டர்க்கிஷ் பாப்புலேஷன் அப்படின்னு மொத்தமா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அலாவி அந்த செக்டை வந்து பிரிக்கிறது இல்லை. ஸோ அந்த டெமோகிராஃபி வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா, துருக்கிக்குள்ள துருக்கி மொழி பேசக்கூடிய 30% மேற்பட்ட மக்கள், அதாவது 1/3 மக்கள் அலாவி செக்ட் சார்ந்த மக்கள். ஸோ அதை தான் நம்ம சொன்னோம். அவங்க தான் வந்து இப்போ போராட்ட களத்துக்கு வர்றாங்க. அவங்க தான் வந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய சிக்கலை துருக்கி எர்டோகான் அரசாங்கத்திற்கு ஏற்படுத்துது. அந்த கட்சிக்கும் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது, ஏகேபி கட்சிக்கு. ஸோ அதான் நம்ம சொன்னோம். இதுல வந்து மேபி இந்த விஷயம் வந்து பெரும்பாலும் வந்து வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப குறைவானவர்களுக்கு தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பின்னணியில தான் தோழர் வந்து கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம தெளிவுபடுத்துறது என்னன்னா, துருக்கி மக்கள்ல 1% மக்கள் வந்து அலாவி செக்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் தான். ஸோ அதனால அதை நம்ம கிளாரிஃபை பண்ணோம். அது வந்து தவறான தகவல் இல்லை, அது சரியான தகவல் தான். துருக்கி மொழி பேசக்கூடிய அலாவி மக்கள். ஸோ அந்த வேறுபாடு இருக்கு. ஸோ அதனால அது வந்து பெரும்பாலும் வெளியில வர்றது இல்லை. அவங்க தான் இப்ப போராட்ட காலத்துக்கு வராங்க. அவங்க தான் வந்து இந்த எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாங்க, நாங்க ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டோம். மற்றபடி வந்து நீங்க மற்ற கேள்வி யாரு கேட்டாங்கிறது சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் பேசலாம். ஓகே ஓகே தோழர். இதுல தோழர் இன்னொன்னு சேர்த்து பேசியிருக்காரு. இந்த ஒரிஜினல் சைக்கோபிக் அந்த ஒப்பந்தம் வரும்ல, இப்ப நான் முதல் உலக போர் முடிஞ்சவன ஒப்பந்தம் அதை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன் தோழர்.
This area was planned to have been carved into the Alawite state. That being said, and significant remains of arms catchy from Syrian army, Arab army, should be in the hands of Alawite forces. They have dominated top brace Syrian army. இதுல ஏதாவது சொல்லலாமா? இல்ல அது வந்து எப்படின்னா அலவைட் மக்கள்ங்கிறவங்க சமூகத்துல பின்தங்கிய நிலையில் இருந்த மக்கள். ஓகே. அவங்களுடைய எலைட் செக்ஷன்ங்கிறது சுன்னி இஸ்லாமிய பிரிவை சார்ந்த மக்கள் தான் எலைட் செக்ஷனா இருந்தாங்க. ஸோ அதனால அரசு பதவிகள் மற்ற பொறுப்புகள்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து சன்னி கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்ததுனால ராணுவத்துக்கு பெரும்பாலும் வந்து யாரும் வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ராணுவத்துறைக்கு போறது வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து ராணுவத்துக்கு போவாங்க. அப்படியாக ஒரு டைனமிக்கா வந்து உருவானது தான் வந்து அலவைட் பாப்புலேஷன் இங்க பெரும்பாலும் ராணுவத்துக்குள்ள போனது. அதன் மூலமா தான் ஹஃபேஸ் அல் ஆசாது பொறுப்புக்கு வந்தது. ஒரு டேங்க் கமாண்டரா இருந்து அவர் பொறுப்புக்கு வந்தாரு. அவர் வந்து பாத் பார்ட்டியை வந்து 2ஆ உடைச்சாரு. பாத் பார்ட்டியை வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பாத் பார்ட்டிங்கிறது அரபு நேஷனலிசம் பேசின பாத் பார்ட்டி. அந்த பார்ட்டியில ஒரு ரேடிக்கல் செக்ஷன் தனியா பிரிஞ்சு போனுச்சு. ஹஃபீஸ் அல் ஆசாத் வந்து பதவிக்கு வந்த உடனே அவங்க வந்து ஹஃபீஸ் அல் ஆசாத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. டிக்டேட்டர்ஷிப் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகளையும் ஹஃபீஸ் அல் ஆசாத் பண்ணாப்படி. ஸோ அதனால இது சைக்ஸ் பிகோ அக்ரிமெண்ட்ல வந்து இந்த திட்டமிடல் இருந்ததா அவங்களுக்கு பொதுவா வந்து பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிறது அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது எல்லா வகையான மக்கள் குழுவையும் பிரிச்சு வைக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் வந்து அவங்க செயல்பட்டாங்க. ஸோ இதுல பல பல முரண்பாடுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இது என்னன்னா நம்ம ஜனநாயகம் அமைப்பு முறைங்கிறதே மக்களுக்கான அரசாங்கத்தை குடியரசை உருவாக்குறதுக்கான ஒரு புதுமையான முயற்சி தான். இது வந்து வழக்கமான ஒரு நிகழ்வு கிடையாது. புதுசா உருவான ஒரு ஒரு சிந்தனை மரபு தான் வந்து ஜனநாயக அமைப்பு முறைங்கிறது. ஸோ ஜனநாயக அமைப்பு முறை வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உருவானதுக்கு அப்புறம் மக்களுக்கான அரசாங்கம் முடியரசுல இருந்து விடுபட்டு குடியரசு தத்துவத்தை வந்து உள்வாங்கும் போது குடியரசு தத்துவம் உருவாகிறதுக்கான சில நிலவரம், அதாவது சூழல்ங்கிறது எப்படி அதை பிரிக்கணுங்கிறப்ப வரும்போதுதான் அதை எப்படி கேட்டகரைஸ் பண்றது, எப்படி வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு முறையை உருவாக்க முடியும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து சுயநிர்ணய உரிமைங்கிறது வருது. ஸோ அதனால இது ஒட்டமான் எம்பையர்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது இது எந்தெந்த நாடா இருந்தது என்னங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து மக்கள் குழு தங்களுக்கான அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கிற அந்த போராட்டம்ங்கிறது தனித்தனி குழுக்கள் வந்து அவங்களுக்கான நாட்டை உருவாக்குறதுக்கான உரிமையோட தான் வந்து இந்த ஜனநாயக அமைப்பு முறையே வந்து உருவாகி வருது. ஸோ அதனால அதுல நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீங்க பிரிஞ்சு போறதுக்கான அந்த உரிமைங்கிறது ஒரு அரசியல் ரீதியான கோரிக்கை தான். ஸோ அதுல வந்து வெளிநாட்டு சதி இல்ல வெளிநாடு வந்து தன்னை ஏகாதிபத்திய சக்திகள் பிரிச்சு ஆளுங்கிறதுக்காக பயன்படுத்தும் போது அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதே நேரத்துல அது ஒரு நியாயமான அரசியல் கோரிக்கை, அவங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான நியாயமான அரசியல் கோரிக்கைங்கிற இடத்துல அது மக்கள் மத்தியில இருந்து வந்துச்சுன்னா நம்ம அதை ஆதரிக்கணும். அதற்கான தேவை இருந்ததுன்னா நம்ம ஆதரிக்கணும். ஸோ இப்ப இந்த கிரே பார்ட்டை வந்து விட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அடுத்த எண்டு வந்து நம்ம மக்கள் தரப்புல தான் நிக்க முடியும். அரசாங்க தரப்புல வந்து நம்ம நிக்க முடியாது. அரசாங்கங்கிறது ஏதோ ஒரு எலைட் செக்ஷனை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறது தான் அரசாங்கம். ஸோ அதனால அதுல வந்து மக்களுக்கான பாதுகாப்புங்கிறது உறுதியாகிற வரைக்கும் மக்கள் போராட்டம்ங்கிறது இருக்கதான் செய்யும். ஸோ அது தனிநாடா போறதுக்கான தேவை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புனாங்கன்னா அதை நம்ம வந்து எதிர்க்க முடியாது. அது வந்து பிளவை உருவாக்குதுங்கிற பின்னணியில வந்து நம்ம எதிர்க்க முடியாது. இது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து வரணும். ஏன்னா மக்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். ஏன்னா அரசியல் முறைங்கிறதே இந்த ஜனநாயக அமைப்பு முறைங்கிறதே மக்களுக்காக உருவானதுதான். மக்களால் தேர்ந்தெடுக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு அமைப்பு முறை தான் ஜனநாயக அமைப்பு முறை. ஸோ அதுல
வெளிநாட்டு சக்திகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பகுதியை பிரித்தாள்றதுக்காக, ஒற்றுமை வராம பாதுகாக்கணுங்கிறதுக்காக செக்டேரியன் டிவிஷன்ல பிரிக்கிறாங்க. ஒரு மதத்தையே வந்து பல கூறுகளா பிரிச்சு பிளவுகள உருவாக்குறாங்க. ஆஹ் ஐடியாலஜிக்கல் ரீதியான பிளவுகளை உருவாக்குறாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி வெளி உலக சக்திகள் ஆதிக்கத்துக்காக ஒரு மக்கள் குழுவை பிரிக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம். அதே நேரத்துல மக்கள் அதை தான் விரும்புறாங்க. அவங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்க்கறதுக்கான அந்த வாய்ப்புங்கிறது அதுலதான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புனாங்கன்னா நம்ம அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரியான முறை கிடையாது. ஏன்னா நம்ம ஜனநாயக அமைப்பு முறைங்கிறது அதற்காக உருவானதுதான். ஸோ அதனால இந்த வேறுபாடுகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால எம்பையர் வந்து அதாவது சர்வதேச நாடுகளினுடைய தலையீடு இருக்கு. அவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால மக்கள் குழு போராடுதுன்னா அது ஒரு பக்கம் இருந்ததுனாலும் மக்களுக்கு உண்மையாவே வந்து நெருக்கடிகள் இருக்கு. மக்களுக்கு வந்து உண்மையாவே வந்து இந்த சுதந்திர இயக்கம் இருக்கு. அதை வந்து அவங்க அரசியல் ரீதியா அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து அந்த அந்த இதை வந்து ஆதரிக்க வேண்டிய நிலை இருக்கு. ஸோ அதனால இது ஆஹ் அவங்க நினைச்சது நடந்ததா அப்படின்னா சைக்ஸ் பீக்கோ அக்ரிமெண்ட்ல அதை தான் நினைச்சாங்களான்னா தெரியல. அது அது நடைமுறைக்கு வந்துதான் என்னன்னு தெரியல. ஆனா இயல்பா வந்து இந்த இந்த டைனமிசம் வந்து இந்த நாட்டை பொறுத்தளவுல வந்து உருவாகி வந்துச்சு. அதுல இந்த அளவைட் மக்கள் வந்து ராணுவத்துல அதிகமா போனதுனால ஹஃபீஸ் அல் அசாது ராணுவ தரப்புல இருந்து வந்தது அளவைட் சமூகத்தில இருந்து வந்துட்டாரு. அதனால அவரு அளவைட் சமூகத்தை பாதுகாத்திருக்கிறாரு. அவர் வெறும் அளவைட் சமூகத்தை மட்டும் பாதுகாக்கல. அவர் எல்லா சமூகத்துக்கும் அந்த இந்த இந்த செக்குலர் சமூகமா வந்து இந்த நாட்டை வந்து உருவாக்கி அதை பாதுகாத்ததுங்கிறது ஹஃபீஸ் அல் ஆசாது. அதுல பல முரண்பாடுகள் இருக்கு. அதுல அவர் பண்ணது சரியா தவறா, அவருடைய நடவடிக்கைகள் சரியா இருந்ததா தவறா இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விமர்சனம். ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க கம்பேரிட்டிவ்லி மற்ற சக்திகளோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்திருக்கிற சலாபிஸ்ட் எலமெண்டோட நீங்க கம்பேர் பண்ணும்போது ஹஃபீஸ் அல் ஆசாது பரவாயில்லாம இருந்தாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இதனால ஹஃபீஸ் அல் ஆசாது தான் எண்டு, அதுதான் வந்து நம்ம முழுமையா ஆதரிக்கணும், அதுதான் சரியான அரசியல் நிலைப்பாடுங்கிற நிலை இல்லை. அது மக்கள் குழு தீர்மானம் பண்ண வேண்டியது. எதுலையுமே அடுத்த நாடுகளினுடைய தலையீடுங்கிறது இல்லாம இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முழுமையான அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான வழி. ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க இல்ல அதற்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கிறப்ப அதை நம்ம கேள்வி எழுப்பணும். அந்த இடத்துலதான் இந்த இந்த போராட்ட வழிமுறையையும் நம்ம கேள்வி எழுப்புறோம். இது நியாயமான போராட்டமா நமக்கு தெரியலங்கிறதையும் நம்ம சொல்றோம். ஓகே ஓகே தோழர். இப்ப அப்படியே நம்ம அடுத்த இதுக்கு போலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி ஒன்று வந்து 2 கேள்வி வந்திருக்கு. அதுல ஒரு கேள்வி அது வந்து உம் ரிசாம் இஹ்காம் அப்படின்னு ஒருத்தர், தோழரின் நிறைய தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை, மேலும் பல தகவல்களை முழுமையான வடிவில் சொல்லாமல் ஒரு பகுதியை மாத்திரம் பக்கசார்பாக முன்வைக்கிறார். எனவே பெரும்பாலான அலசல்கள் தவறானவையாகவே இருக்கின்றன. இந்த அளவு ரஷ்யாவும் ஈரானும் சார்பான ஒரு நிலைப்பாட்டில் இவர் இருப்பது ஏன் என்பது புரியவில்லை. ரிசாம், நீங்க வந்து எப்பயில இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க என்னன்னு தெரியல. என்னையில இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியல. நம்ம வந்து இந்த போர் ஆரம்பிச்ச 21வது நாள்ல இருந்து நம்ம இதை பேச ஆரம்பிச்சிருக்கோம். பல தோழர்கள் இதுல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பல தோழர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நாங்க யூடியூப்ல இந்த அளவுக்கான டீட்டெயிலா நாங்க எங்கேயுமே நாங்க கேட்டதில்லை அப்படின்னு. அப்படிதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னென்ன உண்மைக்கு புறமான தகவல் என்னன்றதை சொன்னீங்கன்னா நம்ம அங்கேயே அது பேசலாம். நீங்க தான் சொல்ல வேண்டியிருக்க. இளையதொடர் இப்படி பொதுவா உண்மைக்கு புறமான தகவல், ஒரு பக்க சார்பு நிலைப்பாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியாது. அவர் எந்த கருத்தை வச்சு சொல்றாரு, எதுல நம்ம ஒரு பக்க நிலைப்பாடு எடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் தான் விளக்கம் சொல்லணும். ஸோ அதனால அதை வந்து நம்ம பெருசா பார்க்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, நம்ம ஒரு பக்க சார்பா தான் இருக்கிறோம், மக்கள் சார்பா இருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இங்க ஒரு பக்க சார்புன்னா நாடுகளுக்கு சார்பான ஆட்களா நம்ம இல்லை, மக்கள் சார்பானவர்களா இருக்கிறோம். மக்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக பேசுறோம். ஒரு இனப்படுகொலை நடக்கும்போது அதற்கு எதிராக பேசுறது தான் ஒரு மனித சமூகத்தினுடைய வேலை. அந்த இடத்துல நம்ம எந்த சக்தி அதுக்கு எதிராக வந்து நின்று இனப்படுகொலை நடத்துதோ அவங்களுக்கு எதிராக தான் பேசுவோம். அதுதான் நம்ம தொடர்ந்து பண்ணவும் போறோம். ஸோ அதனால இதுல சார்புன்னா மக்கள் சார்பு தான். எந்த நாடுகளுக்காகவும் நம்ம பேசல, இருக்கிறதா பேசுறோம். ஆனா மக்கள் சார்பா தான் நிக்கிறோம், மக்கள் சார்பா தான் தொடர்ந்து நிற்போம். அதையும் நம்ம தெளிவுபடுத்தணும்.
கரெக்ட் தான். அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் சார்பான நிலைப்பாட்டில் இவர் இருப்பது ஏன் என்பது புரியவில்லை அப்படின்னு. எனக்கு திடீர்னு ரஷ்யான்ற பேரை பார்த்தோம்னா சொன்ன தோணுது என்னன்னா, எந்த நாடு இப்ப பாலஸ்தீனுக்கு ஆதரவா இதுல பேசிச்சு, ஒரு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த 5 நாடுகள் வச்சுக்கோங்க. அந்த டாப் 5ல இருக்கக்கூடிய யூஎன்ல இருக்கக்கூடிய டாப் 5 கண்ட்ரீஸ்ல ரஷ்யா தான் முதல்ல என்ன வார்த்தை பயன்படுத்துது அப்படின்னா, அந்த போர் தொடங்கும் போது நாங்க வந்து எங்களுக்கு வந்து திருப்பி அடிக்கிறதுக்கான உரிமை இருக்கு, டிஃபெண்ட் அவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. என்னமோ ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, வி டிசர்வ் டிஃபெண்ட், என்ன வார்த்தை சொல்லுவாங்க இஸ்ரேலு? ரைட் டு டிஃபெண்ட். ரைட் டு டிஃபெண்ட். ரைட் டு டிஃபெண்ட் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னது ரஷ்யா சொன்னுச்சு. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, ரஷ்யா தான் சொல்லுது முதல்ல ரைட் டு டிஃபெண்ட் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை பார்த்து சொன்னுச்சு. அப்போ இதுக்கு மீதி மீதி எந்த நாடுகள் சொல்லுச்சு சொல்லுங்க பாப்போம். ரஷ்யானா எல்லா நாளும் எல்லாம் கண்ண முடிக்கிட்டு எல்லாத்திலும் எல்லா விஷயத்தையும் நம்ம ரஷ்யாவை ஆதரிக்கிறது கிடையாது. கண்ண முடிக்கிட்டு ஈரான் எந்த இடத்துல நம்ம ஆதரிக்க கிடையாது. இப்ப என்ன நடக்குதோ எது சரியோ, இன்றைய சூழ்நிலைக்கு எது சரியோ அந்த பக்கம் நின்று பேச வேண்டியிருக்கு. தோழ சொன்ன மாதிரி மக்களுக்கு மக்கள் கூட எந்த நாடு நிக்குதோ அந்த நாடுகள் தான் நிக்கணும். இன்னைக்கு உலகத்துல அதாவது வந்து இந்த போரை கவனிக்கிற பல பேர், கிட்டத்தட்ட 90% பேர் ஏமன் பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா ஏமன் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, மக்களுக்கு ஃபுட்டு போகல, குழந்தைகளுக்கு ஃபுட்டு போகல, இவங்க சண்டை போடாம இருந்திருந்தா ஏமனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா எது தேவைன்னு அந்த மக்கள் தான் முடிவு பண்றாங்க. அந்த மக்கள் தான் நேத்து கூட பல லட்சம் பேர் ரோட்ல இறங்கி சராஜில பேரணி நடத்திருக்காங்க காசாவுக்காக, பலஸ்தீனுக்காக. அங்கேயும் குண்டு போட்டாலும் அவங்க சாதாரண ரெடியா தான் இருக்கிறாங்க. அதுபோல மக்களுக்காக மக்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்களோ அந்த பக்கம் நிற்கக்கூடிய நாடுகளும் நம்ம பேச வேண்டியது, அதோடைய நேர்மையா அதனுடைய நிலைப்பாடு என்னன்றது பேச வேண்டியது, அதான் நம்ம பேசுறோம். வேற ஒண்ணு இல்ல. நம்ம அப்படியே அடுத்த ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்க உலகத்தினுடைய அமைதி குலைஞ்சு போனதுக்கும் அமைதி வந்து ஏற்படாம இன்னைக்கு ஒரு இனப்படுகொலை வந்து கண் முன்னாடி நடக்கிறதுக்கும் அடிப்படையா இருக்கிற சக்திகளை தான் எதிர்த்து பேச முடியுமே தவிர, அதுல எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாத அதற்கு எதிர்நிலைப்பாட்டில எடுத்து செயல்படக்கூடிய சக்திகளை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரஷ்யா வந்து இத மாதிரியான ஒரு உலக அமைதியை கெடுக்கும் விதமான நடவடிக்கைகள்ல ஈடுபடுது. அது வந்து முழுமையா வந்து மக்கள் மத்தியில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வேலையில ஈடுபடுது. இல்ல ஈரான் வந்து ஈடுபடுது, மனித குலத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபடுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஈரானுக்கு எதிராகவும் பேசலாம். ஈரானுக்கு எதிராக பேசலாம், ரஷ்யாவுக்கு எதிராக பேசலாம். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள்ல யார் வந்து உலக சமூகத்தை, உலக மக்களை கொடூரங்களுக்கு ஆளாக்குனது? 40 கோடி இந்தியர்கள் கிட்டத்தட்ட வந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 10 மில்லியன்ல இருந்து 20 மில்லியன் இந்தியர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க பிரிட்டனுடைய ஆட்சி காலத்துல. என்ன மாதிரி படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா, பட்டினியினால படுகொலை செய்யப்பட்டாங்க. தமிழர்களுக்கு தெரியாத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. மெட்ராஸ் பஞ்சம்னு சொல்லி மெட்ராஸ் மாகாணத்துல ஏற்பட்ட பஞ்சத்துல மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. சோ இதற்கெல்லாம் அடிப்படை காரணமா இருந்தது ஏகாதிபத்திய சக்திகள் தான். தாது நில பஞ்சம் சொல்லுவாங்களா, அதுவா இல்ல வேற யாரு? எதுங்க? தாது நில பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதானே அந்த மெட்ராஸ் பஞ்சம், இல்ல வேற இது இல்லாம வேற எது இருக்கா? தாது நில பஞ்சமா என்னன்னு தெரியல. மெட்ராஸ் பஞ்சம்னே அதுக்கு பேரு, மெட்ராஸ் ஃபேமின். அந்த ஃபேமின்ல உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கையே பல லட்சம், பல கோடி. சோ அதே போல பெங்கால் பஞ்சத்துல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பல கோடி. சோ இதெல்லாம் யாரால ஏற்பட்டுச்சு? யாருடைய நலனுக்காக ஏற்படுது? இப்ப இந்த மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு வளம் இல்லையா? ஏன் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சாங்க? ஏன் இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க? இன்றைய வரைக்கும் அவங்க வந்து மேல் வர முடியாத அளவுக்கு பாதுகாத்து அந்த கட்டமைப்பை வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கிறது யாரு? உலகம் முழுக்க சண்டைகள் உருவாகிறதுக்கான அடிப்படைகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? யாரு இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றா? யாரு பிளவுகளை உருவாக்குறா? யாரு தீவிரவாதிகளை உருவாக்குறா? அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்க்கும்போதுதான் நம்ம யாருக்கு ஆதரவா நிக்கணும். ஏன்னா இன்னொருத்தன் வந்து எந்த இதுவுமே பண்ணாதவனா கூட இருக்கலாம். அவனுடைய உள்நாட்டுல மனித குலத்திற்கு விரோதமான நடவடிக்கைகள்ல ஈடுபடலாம், இல்ல சுதந்திரத்துக்கு விரோதமான நடவடிக்கைகள்ல ஈடுபடலாம். அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். ஒட்டுமொத்தமா உலக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய, எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணக்கூடிய, தங்களுடைய வளச்சுரண்டலுக்காக உலகத்தையே வந்து அழிக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக தான் நம்ம பேச வேண்டுமே தவிர, அதற்கு எதிர்நிலைப்பாட்டுல நின்றுகிட்டு இருக்கிற
எதுவுமே பண்ணாதவங்களுக்கு ஆதரவா நிக்காம வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்கள எப்படி எதிர்த்துக்கிட்டு நம்ம நிக்க முடியும்? அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குங்கிறத நம்ம சொன்னோம்னா தான் அவங்கள நம்ம எதிர்க்கணும். இப்ப இதே நிலையில ஈழத்துல நடந்த இனப்படுகொலையில எல்லா நாடுகளும் சம்மந்தப்பட்டாங்க. அந்த இடத்துல நம்ம குற்றச்சாட்டியும் வைக்கிறோம். இப்ப இதே மாதிரி சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு இவங்களும் வந்து இடம் கொடுத்துட்டாங்கங்கிற இடத்துல இவங்க மேல விமர்சனமும் நம்ம வச்சோம். ஸோ அதனால இதுல வந்து யாருக்கு ஆதரவாகவும் நம்ம இல்ல. நம்ம வந்து இருக்கிற நிலவரம் என்ன? இது மக்களுக்கான அஹ், இந்த இந்த ஆதரவுங்கிறது எப்படி நம்ம கொடுக்கணுமோ அந்த வகையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து எந்த நாட்டு சார்பாகவும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாடுங்கிறதே பொதுவா வந்து ஆதிக்கம் செலுத்துறது தான். அது மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும். அது சர்வதேச அரங்குல மற்ற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்தும். ஸோ அதனால நாடுங்கிற அந்த ஆதிக்கம்ங்கிறதே எப்பவுமே வந்து ஆபத்தானது. அதை நம்ம என்னைக்குமே ஆதரிக்கிறது இல்லை. ஸோ நாடுங்கிறப்ப அது வந்து ஆதிக்க வர்க்கமா தான் இருக்கும். அது மக்களை வந்து கட்டுப்படுத்தணும், மக்களை வந்து எதிர்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் வந்து நாடுங்கிற அமைப்பே வந்து இயங்க முடியும். அதுதான் அதனுடைய அடிப்படை கூறே. ஸோ அதனால நாடுகளுக்கு ஆதரவா எந்த நாட்டுக்கு ஆதரவாகவும் நம்ம நிக்கல. மக்களுக்கு ஆதரவா நிக்கிறோம். மக்களுக்கு ஆதரவா நிற்கும் போது எந்த நாடு உதவி பண்ணுதோ அதையும் ஆதரிக்கிறோம். எந்த நாடு கெடுதல் பண்ணுதோ அதை எதிர்க்கிறோம். அப்படிதான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை அணுகிறோமே தவிர யாருக்கு ஆதரவா நம்ம நிக்கல. ஓகே தோழர், அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருந்தா ரிசாம் நீங்க கேட்கலாம். உங்களோட தகவல் என்ன இருக்குன்னா சொல்லுங்க. நீங்க எங்க வேறுபடுறீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பேசலாம். நமக்கு அதை பேசக்கூடாதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் நம்ம கிடையாது, பேசலாம். அடுத்து இன்னொருத்தர்ட்ட இருந்து ஒரு இது வந்துருது, கமெண்ட் வந்துருச்சு, அதையும் பார்த்துருவோம். Sahul Hamid Muhammad 54529. You are sharing information with very poor knowledge of exact ground situation. நம்ம கள சூழலுக்கு தெரியாம பேசுறோமா? அநேகமா இவரு காசால தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிள், யூ செட் ஜுலானி இஸ் அ ஐஎஸ் டெரரிஸ்ட், but in fact he was used by a CIA to weaken the IS terrorist in Syria during 2013. Also, you are mentioning that the current Syrian regime is a Salafi terrorist movement, but meanwhile, you are claiming that you are supporting the Hamas terrorist, who is also Salafi movement, as per statement by Abu Ubaida Al-Qassam terrorist group. Therefore, it's clear that your aim is to spread false propaganda in favor of the Shia. இங்க போயிட்டே இருக்கு தோழர், இதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. இல்ல அவர் வந்து நம்ம செக்டேரியன் லைன்ல வந்து நம்ம பேசுறோம். நம்ம சியா பாப்புலேஷனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல இருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா இது வந்து நீங்க எல்லா நியமங்களையும் தாண்டி ஒரு கிட்டத்தட்ட வந்து தீவிரவாத ஆதரவு சக்தியா தான் வந்து அவருடைய பேச்சுங்கிறது இருக்கு. அவரு என்ன மாதிரியா பாக்குறாரு? சலாஃபிஸ்ட் எலமெண்ட்னாக்க என்ன மாதிரியான ஐடியாலஜி சிந்தனையில இருந்து வருது? வகாபிசம் வந்து எந்த சிந்தனையில இருந்து வருது? இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறோம்னா ஏகாதிபத்திய சக்திகளுடைய கண்ணோட்டத்துல இருந்து தான் பாக்குறோம். இப்ப ஏகாதிபத்திய சக்திகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய பொய் பேசும் சக்திகளை நம்ம அம்பலப்படுத்துறோம். ஸோ அதனால வந்து ஏமாத்துறது, மக்களை ஏமாத்தி நானும் வந்து அவங்களுக்கு எதிராக தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற சக்திகளை வந்து நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அவங்களால தான் பிரச்சனைகளும் உருவாகுது. அப்படியான ஒரு அமைப்பு தான் முஸ்லிம் பிரதர்ஹுட். அந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து உருவாகி வர்ற அமைப்புகள் தான் இந்த ஐசிஸ், அல் கொய்தா எல்லா அமைப்புகளும் அந்த ஐடியாலஜில இருந்து தான் உருவாகி வராங்க. இது வகாபிச சிந்தனையிலிருந்து வருது. சவுதியிலிருந்து உருவான, சவுதி குடும்பத்திலிருந்து வந்த அந்த அந்த எலைட் செக்ஷனும் அதற்கூட வந்த வகாபிங்கிற அந்த ஒரு சிந்தனையாளருடைய ஐடியாலஜில இருந்து வருது. இது கம்ப்ளீட்டா சியா செக்டுக்கு எதிரான மனநிலையை வந்து உருவாக்குறதுக்காக வர்றது. ஸோ இது யாருக்கு ஆதரவான சிந்தனையா இருக்குதுன்னா மேற்கத்திய நாடுகளினுடைய ஏகாதிபத்திய நலனுக்கு ஆதரவான சிந்தனையா இருக்கு. ஸோ கடந்த வரலாறுகளை முஸ்லிம் பிரதர்ஹுட் மற்ற அதிலிருந்து உருவான மற்ற அமைப்புகளினுடைய வரலாறுகளை பார்த்தோம்னா இவங்க ஃபாரின் இன்டர்வென்ஷன் பண்றதை வந்து இவங்க எதிர்க்கல பெருசா. இவங்க எல்லாம் வந்து யாரை எதிரியா சித்தரிக்கிறாங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிற பிரிவுகளை சார்ந்த மக்கள் பிரிவுகளை சார்ந்தவர்களை தான் வந்து எதிரியா கட்டமைக்கிறாங்க. இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றாங்க. இது அங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயும் இதே தான் நிலைப்பாடு. இதே நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகளை நீங்க எப்படி ஆதரிக்க முடியும்? நம்ம ஊர்ல வெளியில இருந்து ஆதிக்கம் செலுத்தின இஸ்லாம் இது
பிரிட்டன் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறதுக்கு பதிலா உள்ளூர்ல இருந்த இஸ்லாமிய மக்களை எதிர்க்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கி இன்னைக்கு வலுப்பெற்று நிக்குது, இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. அது வந்து இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லுது. ஆனா வெளியிலிருந்து பிரச்சனை வர்றதுங்கிறத அது ஏத்துக்கிறதுக்கு தயாரல்ல. அமெரிக்கா கூட கைகோர்த்து நிக்குது. இப்ப இது வந்து எப்படி நீங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகள் நம்ம சமூகத்துல வாழ்ந்த மக்களை வந்து எதிரியா சித்தரிச்சு அவங்கள வந்து முதன்மை எதிரியா நீங்க வந்து அடையாளப்படுத்தி யாருக்கு எதிரான சண்டையை நடத்த போறீங்க, யாருக்காக இந்த சண்டை வந்து நடக்க போகுது. சோ அது மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த கலாச்சாரம்ங்கிறது சமீப காலத்துல ஆரம்பிச்சிருக்கு, இனப்படுகொலைக்கு அப்புறம். இங்க வந்து வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள், இஸ்லாமிய மக்கள்லாம் வந்து தமிழர்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து வேறு பிரிவை சார்ந்தவர்கள். அவங்கள வந்து நம்ம பிரதானமான கண்ணோட்டத்தோட பார்க்கணும். அத வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைல்டான ஆ ஆ சனாதன சிந்தனைங்கிறது இங்க ஊடுருவி வருது. ஸோ இதையும் நம்ம பார்க்குறோம். இப்ப இதெல்லாமே என்னன்னா, வலதுசாரியும் மக்கள் குழுக்கு பிளவுகளை உருவாக்கக்கூடிய சக்திகள் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களும் வந்து அதே இத வந்து பேசுறாங்க. ஆதிக்கம் வெளியில இருந்து வருது. வெளியில இருந்து வர சக்திகள் வந்து நமக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. இந்தியாவுக்கு எதிரா செயல்படுறாங்க அப்படிங்கிறத இவங்களும் பேசுறாங்க. ஆனா, இவங்க தான் உண்மையா வந்து வெளிநாட்டு சக்திகள் கூட ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்துகிட்டு, நம்ம ஊர்ல பிரச்சனைகள வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரா எதையும் பேசுறது இல்ல. இவங்க அமெரிக்கா இங்க வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியான ஆதிக்கத்த வந்து செலுத்துது. அதற்கு தகுந்த மாதிரியான வெளியுறவுத்துறை கொள்கைகள வந்து மாத்த சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துது. அத பண்ணாத பட்சத்துல வந்து மிகப்பெரிய நெருக்கடிகள வந்து குடுக்குது. ஆனா, அதெல்லாம் வந்து இவங்க பிரதான முரண்பாடா பார்க்க மாட்டாங்க. அவங்கள பிரதான எதிரியா வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா, இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்ம கூட சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள வந்து எதிரியா கட்டமைப்பாங்க. சோ, இதே மாதிரியான நிலைப்பாட்டிலிருந்து வர்றது தான் இந்த வகாபிச சிந்தனையும். சோ, இந்த சிந்தனைய இது அமெரிக்காவையும் எதிர்க்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? இவங்க வந்து நீங்க அல் கொய்தா உருவான உடனே அல் கொய்தாவினுடைய சிந்தனைங்கிறது வகாபிச சிந்தனையிலிருந்து தான் வந்தது. அது 2 எதிரிகள வந்து தன்னுடைய பிரதான எதிரிகளா வச்சுது. ஒண்ணு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகள். இந்த மதத்திற்கு தொடர்பு இல்லாத வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகள். இன்னொன்னு உள்ளூர்ல இருக்கக்கூடிய எதிரிகள். இந்த 2 எதிரிகளையும் நம்ம அழிக்கணுங்கிறத திட்டமா வச்சுது. அதுல முதன்மை எதிரியா அது எத கட்டமைச்சதுன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகள். வேற்று மதத்தினர் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தான் இஸ்லாமிய மதத்தினுடைய பிரிவுகள் நமக்கு எதிரானவர்கள வந்து அழிக்கணுங்கிறத அவங்க திட்டமா வச்சாங்க. இதிலிருந்து மாறுபட்ட அந்த அமைப்பு தான் வந்து ஐசிஸ். ஐசிஸ் என்ன சொன்னுச்சுன்னா, முதல்ல நம்ம செக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐடியாலஜிய ஏற்றுக்கொள்ளாதவர்கள அழிக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கிறவங்கள அழிக்கணும். அப்படிங்கிறத அவங்க தத்துவமா வைக்கிறாங்க. இப்ப இதுலேருந்து எந்த விதத்திலயும் மாறுபடாத ஒரு சக்தியா தான் ஐடியாலஜிக்கலி எந்த மாற்றமும் இல்லாத சக்தியா இருக்கிறது தான் ஹயத் தஹ்ரீர் அல்-ஷாம். உங்களுக்குள்ள ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்ங்கிறது கிடையாது. ஆதிக்கத்த பிடிக்கிறதுக்காக சில மாற்றங்கள ஏற்படுத்திக்கிட்டு வந்த அமைப்பு தான் ஹெச்டிஎஸ். ஜுலானி அதுலேருந்து ஏன் பிரிஞ்சு வந்தாருன்னா, அவங்க பேசுற ஐடியாலஜியும் எனக்கும் வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வரல. அவரு இந்த சிரியாக்குள்ள ஆட்சி செலுத்துறதுக்காக நான் வந்து இந்த இந்த பாதைய வந்து தேர்ந்தெடுத்து போறேன். இந்த அமைப்ப நான் வந்து உருவாக்குறேன். அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களிருந்து பிரிஞ்சு வராரு. இப்ப அதற்கு எதிரான நிலைப்பாட்டுல ஐசிஸ் வந்து நிக்கும்போது, அவங்கள எதிர்த்து சண்டை போடுறாரு. இவங்க எல்லாரும் இட்லிப்ல இருக்கும்போது ஒண்ணா தான் இருந்தாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பை இவரு குடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு ஐசிஸ்க்கு. அங்க வந்து தன்னுடைய அமைப்பு கூட எல்லாத்தையும் இணைச்சுக்க சொல்லும்போது அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்தது. என்னன்னா, இதுல பர்சனலான போட்டி தான் நடந்தது. ஒரு அமைப்ப வந்து இணைச்சு தன்னுடைய தலைமையின் கீழ கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சி வரும்போது அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து வேறுபட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. இது எந்த வகையிலயும் ஐடியாலஜிக்கல் சண்டை கிடையாது. இன்னைக்கு ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் வந்து மறுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து மாடரேட் ரெபலா மாறிட்டோம். நாங்க வந்து வேற எந்த நாட்டுக்கும் குடைச்சல குடுக்க மாட்டோம். எங்களுடைய பிரச்சனை எல்லாமே சிரியா தான். சிரியாவுல இதற்கு முன்னாடி நடந்த போர்ல தொடர்புல இருந்த ஈரானும், ஹெஸ்புல்லாவும் தான் எங்களுடைய முதன்மை எதிரி அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவ சொல்லல. ஏன்னா ரஷ்யாவ சொன்னா அது மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்துங்கிறதுக்காக ரஷ்யாவ சொல்லல. இங்க இருக்கக்கூடிய இந்த மதப்பிரிவின் இன்னொரு செக்டா இருக்கக்கூடிய
நாடுகளையும் அமைப்புகளையும் வந்து அவங்க முதன்மை எதிரியா வந்து கட்டமைக்கிறாங்க. இப்ப இதுல இருந்தே தெரியுது இவங்களுடைய பிரதான எதிரிங்கிறவங்க வெளியில இருந்து வரக்கூடிய ஆதிக்க சக்திகள் கிடையாது. சைனிஸ்டுகளை சொல்லல. இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டை வந்து அவங்க பிரதான எதிரியா வந்து கட்டமைக்கல. வேறு மதம் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து பெரிய முதன்மை எதிரியா வந்து கட்டமைக்கல. ஆனா இந்த மத பிரிவுல இன்னொரு பிரிவா இருக்கக்கூடியவர்களை வந்து முதன்மை எதிரியா கட்டமைக்கிறாங்க. அவங்கள வந்து பிரதான எதிரி அவங்களை அழிக்கிறதே நோக்கம்னு சொல்றாங்க. சோ அதனால ஐடியாலஜிக்கலா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. சோ ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இல்லாம பவருக்காக மேற்குலக நாடுகளினுடைய ஆதரவு வேணுங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து தனியா வந்துச்சே தவிர ஐசிஸ நிலைகுலைய வைக்கணும்னோ இல்ல ஐசிஸ வந்து அழிக்கணுங்கிறதுக்காக இந்த அமைப்பு வரல. ஐசிஸோடைய தீவிரவாதிகள் இன்னைக்கு எல்லாருமே இந்த அமைப்புக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு அதிகாரத்துக்காக வந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு காலத்துல அதிகாரத்துக்கு கைக்கு வந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து இவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா இவங்களையும் அழிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வரலாறு. யாருக்காகவும் அமெரிக்கா வந்து ஒர்க் பண்ணாது. அந்த இண்டிஜினியஸ் பாப்புலேஷனுக்காகவோ ஐடியாலஜிக்காகவோ வந்து அமெரிக்கா ஒர்க் பண்ணாது. அமெரிக்காவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்காக தான் ஒர்க் பண்ணும். இப்போ அமெரிக்காவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலன் வந்து முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து அமெரிக்காவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களையும் அழிப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே அதுக்குதான் அந்த கேவியட் வந்து வச்சிருக்கிறாங்க. எப்பவுமே வந்து அவங்க என்னன்னா ஒரு ஒரு இக்கு வச்சிருப்பாங்க. இன்னும் வந்து அமைப்பை வந்து தீவிரவாத பட்டியல இருந்து நீக்கல. அதை எப்பவுமே வந்து கடைபிடிப்பாங்க. எப்ப முழுமையான சப்ஜுகேஷனுக்கு வருவாங்களோ அப்பதான் வந்து கைவிடுவாங்க. ஸோ அதனால அதை எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க. மீண்டும் வந்து இந்த அமைப்பு அமெரிக்காவினுடைய உத்தரவுக்கு இணங்க செயல்பட மறுக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து இவங்க மறுபடியும் வந்து இவங்களுக்கு எதிரான தாக்குதல ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலன்ல அவங்களுடைய பேசஸ வந்து மீண்டும் இங்க உருவாக்கணும். சிரியாக்குள்ள தங்களுடைய ராணுவத்தை வந்து வலுப்படுத்தி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களை எதிரியா காமிச்சு இவங்களை தாக்குதல் நடத்தி அதன் மூலமா தன்னுடைய மிலிட்டரி பேஸை உருவாக்க முடியும்னா பண்ணுவாங்க. இல்ல இவங்களுடைய ஆதரவோடையே வந்து மிலிட்டரி பேஸை உருவாக்கிக்க முடியும்னாலும் அதுக்கும் அடாப்டா தான் வந்து அவங்களுடைய காய் நகர்த்தல்களை பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வந்து இந்த அமைப்புகள் தங்களுடைய மக்கள் நலனுக்காக இயங்கல. இவங்க ஃபாரின் பவர்ஸ்க்காக வந்து இயங்குறாங்க. இவங்களுடைய சிந்தனை முறைங்கிறதே வந்து மக்களுக்கு ஆதரவானது கிடையாது. மக்களுக்கு எதிரானது. தீவிரவாத நடவடிக்கைகள்ல நேரடியா மக்கள் குழு மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த இந்த ஃபெனடிக்ஸ். ஸோ அதனால இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரா இருந்ததுனால இந்த ஃபெனட்டிசம் வந்து அழிக்கப்பட வேண்டிய ஃபெனட்டிசம் தான். ஏன்னா இது வந்து எப்படின்னா இது உள்ளூர் மக்களை வந்து கொன்னுட்டு நீ அமெரிக்காவுக்கு எதிரா இருந்தா என்ன இல்லாமல் இருந்தா என்ன அதுல என்ன பலன் இருக்கு? ஏன்னா மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க அமெரிக்கா கூட எதிர்த்து சண்டை போடுறீங்க. ஆனா மக்கள் காப்பாத்தல மக்களையே வந்து கொல்றதுக்காக அமெரிக்கா கூட வந்து எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னாக்கா அதுல நம்ம அமெரிக்காவுக்கு தான் ஆதரவு கொடுப்போமே தவிர இந்த தீவிரவாதிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா எதிர்க்கிறங்கிறது ஒரு பக்கம் இருந்ததுனாலும் மக்களை நீ எதிர்க்காம இருந்தா மட்டும்தான் அவங்களை ஆதரிக்க முடியும். நமக்கு பிரதானமானது மக்கள் தான். ஸோ மக்கள்கிட்ட இருந்து தான் நம்மளுடைய அரசியல் வந்து வருது. மக்கள் தரப்புல இருந்து தான் நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே பார்க்கணுமே தவிர இதுல இந்த பக்கம் யார் நிக்கிறா அந்த பக்கம் யார் நிக்கிறாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். இவங்க என்ன சிந்தனை வச்சிருக்காங்க யாரை எதிர்க்கிறாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். ஒட்டுமொத்தமா மனித சமூகத்திற்கு பிரச்சனையா இருக்கக்கூடியது இன்னைக்கு இருக்கிற ஏகாதிபத்தியம். ஸோ அதனால ஏகாதிபத்தியம் எதிர்க்கணுங்கிறது முதன்மை கோரிக்கை. ஒரு பிரச்சனையை வந்து நீங்க விடுதலைக்காக போராடுறீங்க இல்ல ஒரு மக்கள் குழுவுக்காக போராடுறீங்கன்னா அதுல ப்ரீகண்டிஷனா என்ன இருக்கும்னா ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக வந்து நீங்க போராடி ஆகணும். ஏன்னா ஏகாதிபத்திய சக்திகள் தான் பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. ஸோ அதை பிரதானமா வச்சு அதற்கடுத்து நீங்க மக்களுக்கு ஆதரவா இருக்கணும். மக்களுக்கு வந்து ஜனநாயக எந்த எந்த முறையா இருந்தாலும் சரி அந்த மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு தான் வந்து அரசாங்கம் வேணும். அதை பண்றதுக்கு தான் அமைப்புகள் தேவை. பொலிட்டிக்கல் அமைப்புங்கிறது அதற்காக தான் தேவை. மக்கள் விருப்பத்தை செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கு தான் பொலிட்டிக்கல் அமைப்பு. மக்கள் விருப்பமே இல்லாம மக்களை வந்து ஒடுக்குமுறை பண்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு வருது. அது வந்து நான் அமெரிக்காவை எதிர்க்கிறேன் அதனால என்னை ஆதரி அப்படின்னு சொன்னிச்சுனாலும் நம்ம ஆதரிக்க முடியாது. ஸோ இப்ப இதுல நீங்க எப்படி பார்க்கணும் இல்ல எப்படி நாம பார்க்கிறோங்கிறத நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அந்த தோழர் வந்து இதுல
பல பிரச்சனைகளை வந்து ஒன்னா இணைக்கிறாரு. நம்ம ஹமாஸ வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து வந்ததுனால ஹமாஸ நம்ம ஆதரிக்கல. அது வந்து அது வந்து நம்மளுடைய பிரதான காரணம் கிடையாது. ஹமாஸ் மக்களுக்காக நிக்குதுங்கிறதுனால தான் ஹமாஸ் ஆதரிக்கிறோம். ஹமாஸ் உண்மையான போராட்டத்தை நடத்துதுங்கிறதுனால தான் வந்து ஹமாஸ் ஆதரிக்கிறோம். அது எந்த பின்னணியில இருந்து வருதுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அந்த அந்த குறைபாடுங்கிறத நம்ம பல இடங்கள்ல விமர்சனமும் பண்ணியிருக்கோம். 2வது ஹமாஸ்ங்கிறது ஒரு ஃபேக்ஷன் கிடையாது. ஹமாஸ்க்குள்ள பல சிந்தனை மரபு இருக்கு. ஹமாஸ்க்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. பல முரண்பாடுகள் இருக்கு. அதான் நம்ம போன ஒரு வீடியோல பேசும்போது சொல்லியிருந்தோம். இந்த ஆஹ், காலித் மஷால்ங்கிறவர் வந்து கம்ப்ளீட்டா முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. அவர் கையில வந்து இந்த கட்சிய இந்த அமைப்பை வந்து எடுக்கணுங்கிற செயல்பாட்டுல அவங்க ஈடுபடுறாங்கங்கிறத நம்ம போன வீடியோல பேசும்போது கூட ஒரு வீடியோல வந்து தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே மாதிரி இந்த எதிர்ப்பணிங்கிறது, அதாவது முஸ்லிம் பிரதர்ஹுட் கூட அந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டாத எதிர்ப்பணிங்கிறது அந்த அமைப்புல இருந்தது. இன்னைக்கு அந்த அமைப்புல இருந்த அந்த அணிங்கிறது அசாசினேட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இஸ்மாயில் ஹேனியே, ஆஹ் யஹ்யா சின்வர், ஆஹ் சலே அல் அரோரி, இவங்கெல்லாம் வந்து பிரதானமா அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தினவங்க. முஸ்லிம் பிரதர்ஹுட் முஸ்லிம் பிரதர்ஹுட் கூட அவ்வளவு தொடர்பு இல்ல, அதை தீவிரப்படுத்தாம இருந்தவங்க. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அசாசினேட் பண்ணப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் வந்து இன்னும் இருக்கிறாங்க. அவங்க கைக்கு இந்த கட்சி இந்த அமைப்பு போகணுங்கிறது தான் ஒரு சரியான நிலைப்பாடா இருக்கும். அதை மாத்துறதுக்கான முயற்சியில தான் வந்து கத்தார் வந்து இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதுல கலீல் அந்த காலித் மார்ஷல்ங்கிறவரை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபடுது. ஸோ கத்தார் வந்து யாருக்கு ஆதரவா இருக்குதுன்னா, யாரை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுதுன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புல இருந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களை வந்து கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுது. இப்போ கத்தாரினுடைய நிலைப்பாடு நமக்கு தெரியும். கத்தார் இப்ப என்ன வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது எந்த வகையிலையும் ஆஹ், பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல இல்ல. அது ஏமாத்துதுங்கிறதும் இன்னைக்கு மக்களுக்கு பெரும்பளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கம்ப்ளீட்டா ஏமாத்திட்டு இருக்காங்கிறது நம்மளால பார்க்க முடியும். அவங்களுடைய நடவடிக்கைகளும் அப்படிதான் இருக்கு. அவங்க அமெரிக்காவுக்காக இந்த பிரச்சனையில வந்து மீடியேட்டரா செயல்படுறாங்களே தவிர பாலஸ்தீனியர்களுக்காக செயல்படல, ஹமாஸுக்காக அவங்க செயல்படல. ஹமாஸை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தன்னுடைய பேரத்தை வந்து பேசிக்கிறதுக்கு தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கான எந்த ஆஹ், நோக்கமும் வந்து அவங்களுக்கு இல்லைங்கிறது இந்த 1.5 வருஷ காலத்துல வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இந்த 15 மாசத்துல. ஸோ அதனால ஆஹ் இதுல பல குறைபாடுகள், குளறுபடிகள் இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த அமைப்புல வந்து நிறைய முரண்பாடுகளும் இருக்கு. அததான் நம்ம பல இடங்கள்ல வந்து தெளிவுபடுத்துறோம். பலரும் வந்து இன்னைக்கு ஹமாஸா முழுமையா ஆதரிக்காம இருக்கிறதுக்கு காரணமாகவும் இந்த இந்த குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா முஸ்லிம் பிரதர்ஹுட்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா அமெரிக்காவினுடைய ஆதரவு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது பல அமைப்புகள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அமெரிக்க, பிரிட்டனுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறும் அதுவா தான் இருந்திருக்கு. ஸோ அது அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல இருந்து தான் நம்ம வந்து அவங்கள பார்க்க வேண்டியிருக்கே தவிர, நமக்கு இதுல ஆஹ், முரண்பாடுகள் நம்மளுக்கு பர்சனலா வந்து எந்த முரண்பாடுகள்னா எதுவும் கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு, அவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம வந்து அவங்கள எஸ்டிமேட் பண்றோம். அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து நம்ம கேள்வி எழுப்புறோமே தவிர, நமக்கு அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா நமக்கு ஆதரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க நல்லவங்களா இல்லைங்கிறது தான் வரலாறு. ஓகே, ஓகே தோழர். கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்கோம்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம அடுத்ததுலயும் 2வது நல்ல பேசுவோம். நல்ல அதாவது அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய தோழர்களை வந்து நம்ம பேசாம இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்களே பேசுற மாதிரியான நிலை தான் வருது. ஆமா, அதான் உண்மை. ஏன்னா So நமக்காக அதனால தொடர்ந்து நிறைய தோழர்கள் தொடர்ந்து வந்து நிறைய. அப்ரிசியேட் பண்றாங்க. ஆமா. அது ரொம்ப வரவேற்புக்குரியது. அவங்க அந்த தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளுடைய அரசியல் வந்து போய் சேருதுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ அது அந்த வகையில தோழர்கள் தொடர்ந்து பல தோழர்கள் வந்து தொடர்ந்து நமக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில பேர் சொல்லி சொல்ல முடியலன்னாலும் எல்லா தோழர்களுக்கும் மிக்க நன்றி.
ஆமா, நிறைய தோழர்கள் ஒவ்வொரு தோழர் வந்து நீங்க பின்லாந்துல இருந்து அப்பப்ப இது பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தோழர் வந்து ஹெல்சிங் நைஜர் ஹெல்சிங்கில இருந்து பேசுவார். பேசுவாரு. இன்னொரு தோழர் நைஜீரியால இருந்து பேசுவாரு. மலேசியால நைஜீரியா, இருந்து ஆமா, நைஜீரியால இருந்து. நிறைய தோழர்கள் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா ம், அவரு சிஎன் ம், பாலான்னு என்னமோ ஒரு பேரு. அந்த தோழர் வந்து சமீபத்துல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சிஸ் ஆஃப் அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பொறுமையா இயங்குது. இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. நமக்கும் அந்த எண்ணம் இருக்கு. ஆனா, அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராடஜிக் நோக்கத்துல செயல்படுறாங்கங்கிறது நமக்கு தெரியல. ஆனா, இன்றைய காலகட்டம்ங்கிறது அவங்க தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய மாத்த வேண்டிய நிலைக்கு காலகட்டம் வந்து தள்ளுது. மேபி வந்து இந்த இனிமே தொடரப்போற பிரச்சனைய வந்து அத நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தோழர் சொன்னதுல நமக்கு முழுமையான உடன்பாடு உண்டு. ஏன்னா, நீங்க எதிரியினுடைய ஸ்ட்ராட்டஜிய பார்த்து தான் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய வந்து வடிவமைக்கணும். நீங்களே வந்து இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும். அவன் அந்த வந்து ஏத்துப்பான். அவன் வந்து இதுக்கு அடிபணிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களா திட்டமிட்டீங்கன்னா, அது நடக்காது. ஸோ, அதனால எதிரி வந்து இத எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனையா பார்க்குறான். அவன் வந்து இத கம்ப்ளீட்டா அழிச்சொழிக்கணும்னு நெனைக்கிறான். ஸோ, எல்லா எல்லா எல்லைக்கும் போறதுக்கு எதிரி தயாரா இருக்கும்போது, நீங்க மட்டும் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டு, இத பண்ணலாம், அத பண்ணா போதும். நம்ம இத பெருசாக்கிடக் கூடாது. அப்படின்னு எண்ணப்பாட்டுல இருக்கிறது தான் உங்களுடைய வீக்னஸா இருக்கு. அததான் எதிரி வந்து பயன்படுத்துறான். ஸோ, அதனால ஏன்னா இப்ப நீங்க ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துனாக்க, அவன் என்ன பண்றான்னாக்க மக்கள் மீது தாக்குதல் நடத்துறான். ஸோ மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுனால ஹெஸ்புல்லாவுக்கு நெருக்கடி உருவாகுது. இந்த ஹெஸ்புல்லா வந்து என்ன பண்ணுதுன்னா, பேச்சுவார்த்தையில போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லுது. ஸோ இது வந்து அவன என்கரேஜ் பண்ற மாதிரி போயிடுது. நீங்க வந்து அப்ப மக்கள கொன்னாக்க, இவன் வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். நம்ம சொல்றது கேட்டாகணும். அதனால நம்ம மக்கள கொல்லாம். இவன்ட்ட வந்து ஈஸியா நம்ம பேரம் பேசிடலாம்ன்னு சொல்லிட்டு, அவனுக்கு நம்பிக்கை குடுக்கக்கூடிய விஷயமாவும் வந்து அது போயிடுது. ஸோ, அதனால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க மாத்த வேண்டிய நிலையில இருக்கீங்க. தொடர்ந்து வந்து அதே மாதிரி எதிரி வந்து ரேஷனலா திங்க் பண்றான்னு நெனச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க வடிவமைச்சீங்கன்னா, அது மிகப்பெரிய சிக்கல தான் உருவாக்கும். அதுதான் இன்னைக்கு ஈரானுக்கு இருக்கிற சூழலும் கூட. ஏன்னா, ஈரான் வந்து பொறுமை காக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு வர்ற அச்சுறுத்தல அவங்க தவிர்த்துக்க முடியாதுங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ, அதனால நீங்க பொறுமை காத்தாலும், காக்கலனாலும் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா, நீங்க பிரியம்டிவா அதற்கு எப்படி வந்து நீங்க செயல்படணுமோ, அந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வடிவமைச்சா மட்டும் தான் இந்த எதிரிகள்ட்ட இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். இப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னாக்கா, அப்புறம் நாளைக்கு உங்களையும் காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நிலை வந்து வந்துரும். ஸோ, அவர் சொல்றதுல நமக்கு முழுமையான உடன்பாடு இருக்கு. ஆனா இது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கருத்துல எடுத்துக்குவாங்கன்னு தான் நான் நம்புறேன். பார்க்கலாம். பார்க்கலாம் தோழர். ஏன்னா இப்போ மிலிட்டரி ரீதியா வந்து அங்கிருந்து அதாவது இன்க்ளூடிங் அந்த இது கூடவே இருக்கக்கூடிய அதை பத்தி நான் எழுதணும்னு நினைச்சேன். இதுல கூட ஒரு தகவல் வந்துச்சு. என்னன்னா மிலிட்டரி ரீதியா காசா உள்ள வந்து அஹ், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இஸ்ரேல் ராணுவம் அப்படின்னு மேபி புது ஆட்கள் கொண்டு வர்றதுக்கான வேலையில அவங்க இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது பற்றி ஒரு தகவல் இருக்கு. அது கூட இருந்தா நான் டெலிகிராம்ல அப்புறமா எழுதுறேன், டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு. பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.